கொஞ்சம் அமைதியா இருக்குமா? யாரும் கொஞ்சம் பேசாதீங்க, அமைதியா இருக்குமா? எல்லாரும் அமைதியா இருங்க. இங்க நடக்க போகிற நிகழ்வு பூலோகத்தில் இந்த நூற்றாண்டில் மானிட சட்டையை தாங்கி சிவபெருமான் குதிரை மீது பவனி வருகிறார். குதிரை சேவனாக வந்திருக்கிறார். இந்த குதிரை சேவனாக வந்த சிவபெருமான் கையிலே கலியுகத்துக்கு தேவையான தான் 3ஆம் நூற்றாண்டிலே தான் கைப்பட எழுதிய திருவாசகத்தை இந்த மானிட சட்டையை தாங்கி இந்த குதிரையின் மேலே ஏறிக்கொண்டு பவனி வந்து இந்த திருவாசகத்தை கொண்டு வந்து மணிவாசகர் கிட்ட ஒப்படைக்க போறார். மணிவாசகர் அதை பெற்றுக்கொண்டு தில்லை கூத்தபிரான் உருவமாக கொண்ட தில்லை கூத்தபிரானும் மாணிக்க வாசகரும் நேருக்கு நேர் சந்திக்கின்ற அற்புத ஊடல் நிகழ்வு. எல்லாரும் ஜோரா கை தட்ட மாட்டீங்களா? சிவபெருமானும் மாணிக்க வாசக பெருமகையும் ஒருவர் தந்ததோவும் தன்னை கொண்டதோ என் தன்னை சங்கரா கொள்ளு சதுர அந்த நன்று இல்ல ஆனந்தம் பெற்றே யாதினி பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்த ஈசா உடலிடம் யானிவர்கிலங்கோர் கைமாறே. அப்படிப்பட்ட 2 பேரும் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை இருவரும் சிவபெருமான் மாணிக்க வாசகராக மாற, மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானாக மாற, மாணிக்க வாசக பெருமான் அமர்ந்த இடத்தில் கூத்தபிரான் அமர்ந்து மணிவாசக பெருந்தகை சிவபெருமானாய் மாறி மேலே அரங்கத்திற்கு செல்கின்ற அற்புத காட்சி இப்ப நாம் அனைவரும் காணப்போகின்றோம். முன்னாடி வாங்க, குதிரையோடு வாங்க ஐயா, திருவாசகத்தை வாங்க ஐயா, திருவாசகத்தை வாங்கி மணிவாசகத்தை வைங்க, திருவாசகத்தை வாங்கி மணிவாசகத்தை அரோகரா 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 கைலாயவாதியம் கைலாயவாதியம் சக்தி என்ன